நெல் உற்பத்தியை அதிகரிப்பது மாத்திரம் உற்பத்தி குறைந்த பிரதேசங்களில் உற்பத்தி அதிகரிப்பதற்கான நவீன ஏற்பாடுகளை செய்வதும் அதற்கேற்ற வசதிகளை ஏற்பாடு செய்வதும் தான் பிரதானமானது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நாட்டின் புகழ்பெற்ற சிங்கள பாடகி எமது யுகத்தின் மிகச்சிறந்த பாடகி மாத்திரமல்ல, தன்னுடைய திறமையை எதுவாக இருந்த போதிலும் கூட அரசியல் பழிவாங்கல்களுக்கு மத்தியிலும் நிலைத்து நின்ற ஒரு பாடகி. அவருடைய மறைவையிட்டு எங்களுடைய அனுதாபங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளை இன்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்காக இதுவரையும் ஒதுக்கியிருந்த நிதிக்கு அப்பால் மேலதிகமாக 7500 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்குவதான இந்த ஒதுக்கீட்டு முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை இந்த நெல் கொள்வனவு சம்பந்தமான விவகாரத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிறிய நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தீர்வாக இந்த முயற்சி அரசாங்கம் செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்த போதிலும் கூட என்னை பொறுத்த மட்டிலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற பல களஞ்சிய சாலைகள் சம்பந்தமாக சரியான விவரங்கள் அறியாமல் களஞ்சியப்படுத்தலிலும் பிரச்சனை இருப்பதாக களஞ்சியப்படுத்தல் குறிப்பாக நெல் கொள்வனவுக்கு ஏற்கனவே இருந்த இடங்கள், நான் எனக்கு சொல்லப்போனால் சித்தாண்டி, கரடினாறு, புலிபாஞ்சாங்கல், வாழைச்சேனை, கல்லியங்காண்டு போன்ற இடங்களிலே நிறைய இதற்கான களஞ்சியப்படுத்தல் இடங்கள் தாராளமாக இருப்பதை நாங்கள் இங்கு சுட்டி காட்ட வேண்டும். அண்மையிலே நான் பொத்தானைக்கு போயிருந்த போது அங்கு பொத்தானை பிரதேசத்தில், அது ரிதித்தன்ன பிரதேசத்திலே வாகனேரி குளத்தை அண்மித்த ஒரு பிரதேசத்தில் நெல் கொள்வனவு தாராளமாக நடந்து கொண்டிருந்தது. தனியார் கம்பெனிகளின் உரிமையாளர்கள் லோரிகளை கொண்டு வந்து நெற்கடை ஏற்றி கொண்டிருந்தார்கள். அங்கு விவசாய இடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு 100 ரூபாய்க்கு உட்பட்ட அளவிலே தான் ஒரு கிலோவை கொள்வன சொல்கிற நிலை இருந்தது. ஆனால் இதன் மூலம் முழுமையாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் எவ்வளவுதான் அரச தலையீடு இருந்தாலும் முழு நெல் உற்பத்தியிலே ஒரு 3% அல்லது 5% கொள்வன செய்ய முடியும். அதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் இங்கு அமைச்சர்கள் ஏற்கனவே சொன்னது போல